விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலையும் விட்டு வைக்கப் போவதில்லை. குற்றமிழைத்தால் தண்டனை நிச்சயம் என்கிறார் டில்வின் சில்வா. ஜேவிபியினரின் அட்டூழியங்களை பட்டியலிட்டுள்ள பட்டலந்த ஆணைக்குழு. ஐக்கிய தேசிய கட்சியினர் இலக்கு வைக்கப்பட்டதாக கூறும் பஜிர. உண்மை ஆணைக்குழு நிறுவப்பட வேண்டும் என்கிறார் ஸ்ரீலங்கா அமைச்சர். இலங்கையர்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் எனவும் கருத்து. வைத்தியரை வன்புணர்ந்தவருக்கு நீதிமன்றம் வழங்கிய கட்டளை. விசாரணைகளை தொடரும் அனுராதபுரம் காவல்துறை. வேலையில்லா பட்டதாரிகளின் போராட்டத்திற்கு தடை. பொதுமக்களுக்கு இடையூறு என தெரிவித்து நீதிமன்றம் உத்தரவு. வடக்கில் கடற்றொழில் திணைக்கள ஊழியர்களுக்கு சிக்கல். ஊழல் மோசடிகளுக்கு எதிராக நடவடிக்கை என்கிறார் அமைச்சர். புட்டினுடன் பேசும் ட்ரம்ப். உக்ரைனுக்குள் தொடர்ந்து முன்னேறும் ரஷ்ய படைகள். இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற பட்டலந்தை வத முகாமில் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்ட பலர் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக உள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. இந்த சித்திரவதை மைய சம்பவத்தில் தொடர்புடைய பலர் எதிர்காலத்தில் சட்டத்தின் கீழ் தண்டனையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவும் முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களில் கையொப்பமிடும் நிகழ்வு இன்று காலை பத்திரமுள்ள பெல்வத்தவில் உள்ள கட்சி தலைமையகத்தில் ஆரம்பித்துள்ளது. இந்த நிகழ்வில் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா, தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நிகால் அபேசிங்க, கொழும்பு மாநகர சபை குழு தலைவர் மற்றும் கடுவல மாநகர சபை குழு தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட டில்வின் சில்வா, ஒப்பந்தம் செய்து மிரட்டி பணம் பறித்து பழிவாங்கும் அரசியலுக்கு பதிலாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நகர முதல்வர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மக்களுடன் இணைந்து பணியாற்றும் ஒரு அரசியல் கலாச்சாரத்தை தாம் உருவாக்கி வருவதாக கூறியுள்ளார். பட்டலந்த அறிக்கை குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், ஆணைக்குழுவின் அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இது சேறு பூசும் நடவடிக்கை அல்லவென கூறியுள்ளார். இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான விவாதம் நடத்தப்பட உள்ளதாகவும் டில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். இந்த சித்திரவதைகள் குறித்து சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறியுள்ள அவர், இதில் அரசாங்கம் மாற்று கருத்தின்றி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையில் ஜேவிபியினர் அரங்கேற்றிய படுகொலைகள் தொடர்பாக விடயங்களை முன்வைத்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த அறிக்கையின் 3ஆம் அத்தியாயத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் சுமார் 1960 உறுப்பினர்கள் ஜேவிபியால் கொல்லப்பட்டதாக கூறப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜேவிபியினரால் அரசாங்க சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதம் ஆபத்தான அளவில் மிகப்பெரியது என பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது எனவும் ஐக்கிய தேசிய கட்சி தவிசாளர் கூறியுள்ளார். கடந்த 1987ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் நாட்டின் பாதுகாப்பு நிலைமை படிப்படியாகவும் தொடர்ச்சியாகவும் மோசமடைந்து அரசியல்வாதிகளின் உயிருக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக ஆணைக்குழு அறிக்கை கூறுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தை அமைத்த ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல்வாதிகளே ஜேவிபியினரின் வலுவான இலக்கு என்றும், பாரம்பரிய இடதுசாரி தலைவர்களும் இந்த அச்சுறுத்தல்களுக்கு இலக்காகினர் என்றும் ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் வஜ்ர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். உயர்மட்ட அரசியல்வாதிகளை தவிர பொதுமக்களிடையே அரசியல் அனுதாபிகளும் அச்சுறுத்தல்களுக்கு ஆளானதாக ஆணைக்குழு அறிக்கையின் 29வது பக்கத்தில் கூறப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர்களான ஹர்ஷ அபேவர்த்தன மற்றும் நந்தலால் பெர்னாண்டோ ஆகியோருடன் சில கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜேவிபியினரால் கொல்லப்பட்டவர்களின் பட்டியலில் இருந்ததாக ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவும் வஜ்ர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். பட்டலந்தை போன்று தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் இயங்கிய பல சித்திரவதை முகாம்கள் தொடர்பான விடயங்களையும்
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் வலியுறுத்தியுள்ளார். இந்த முகாம்களில் தமிழர்கள் சித்திரவதை மற்றும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், தமிழர்கள் என்பதற்காக அதனை மூடி மறைத்துவிட்டு சிங்கள இளைஞர்களான கட்சியினர் பாதிக்கப்பட்டார்கள் என்பதால் மாத்திரம் பட்டலந்த விடயத்தை அரசாங்கம் வெளிக்கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். சித்திரவதை என்பது சாதாரண விடயமல்ல. அமில தொட்டிகளில் கூட இளைஞர்களை போட்டு கொலை செய்திருக்கின்றார்கள் என்ற விடயம் வந்திருக்கின்றது. இந்த விடயம் சரியோ பிழையோ போது ஊடகங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் எங்களை பொறுத்த மட்டில் வடக்கு கிழக்கில் தமிழர்கள் சார்பாக செயல்படுகின்ற தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்குரிய வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் நாங்கள் எண்ணிக்கை ரீதியாக சிறுபான்மையாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஆட்சிக்கு வர முடியாது, அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. எனவே தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட சித்திரவதைகளையும் படுகொலைகளையும் அநியாயத்தையும் அராஜகத்தையும் வெளிக்கொணர்வதற்கு வழியே இல்லை. நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் உருக்கமாகவும் நியாயமாகவும் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம், தயவு செய்து உங்கள் தோழர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்காக நீங்கள் பட்டலந்தை சித்திரவதை முகாம் என்பவற்றை கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்று மற்றவர்கள் கூறாமல், மற்ற வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலும் இவ்வாறான படுகொலைகள் நடந்திருக்கின்றன, சித்திரவதைகள் நடந்திருக்கின்றன, காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் போன்ற விடயங்களை வெளியில் கொண்டு வருவதற்கு பட்டலந்தை சித்திரவதை முகாம் என்கின்ற விடயத்தை ஒன்றாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த கட்டமாக வடக்கு கிழக்கு முகாம்களில் நடைபெற்ற அநீதிகள், அநியாயங்கள், அராஜகங்கள் போன்ற விடயங்களையும் நீங்கள் வெளிக்கொணர்வீர்களாக இருந்தால் உண்மையில் நீங்கள் ஒரு சமத்துவவாதிகள், சம தர்மவாதிகள் என்று நாங்கள் சொல்லலாம். மாறாக இந்த பட்டலந்தை சித்திரவதை முகாமை மாத்திரம் நீங்கள் கருத்தில் கொள்வீர்களாக இருந்தால் உங்களது தோழர்கள் பாதிக்கப்பட்டதற்காக மாத்திரம் நீங்கள் நீதியை தேடுகின்றீர்கள், தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டதற்குரிய நீதியை தேடவில்லை என்று சொல்வார்கள். காயங்களை ஆற்றுதல் மற்றும் மன்னிப்புக்கான உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு கட்டாயம் நிறுவப்பட வேண்டும் என ஸ்ரீலங்காவின் சமய மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான அமைச்சர் சுனில் செனவி வலியுறுத்தியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா உருவாக்கியதைப் போல இலங்கையும் ஒரு சிறந்த தேசமாக உருவாக வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றிய அமைச்சர் சுனில் செனவி தனது அமைச்சகம் காயங்களை ஆற்றுதல் மற்றும் மன்னிப்பளிப்பதற்கான ஆணைக்குழுவை நிறுவுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என கூறியுள்ளார். முன்னாள் தென்னாப்பிரிக்க அதிபர் நெல்சன் மண்டேலாவைப் போல இளைஞர்களும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நெருங்குவதாகவும் அன்று தேவாலயங்களை தாக்கியவர்களை கிறிஸ்தவர்கள் மன்னிப்பார்கள் என தாம் நம்புவதாகவும் சுனில் செனவி கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என கொழும்பு மறைமாவட்ட ஆயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்ட பலர் வலியுறுத்தும் நிலையில் அவரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அனுராதபுரம் நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தேக நபர் எதிர்வரும் 24ஆம் தேதி வரையில் மேலும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் வேலையற்ற பட்டதாரிகள் போராட்டங்களை நடத்துவதற்கு இன்று முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரையில் தடை விதித்து கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் விதிகளின் கீழ் காவல்துறையினரால் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கையினை தொடர்ந்து கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் இந்த கட்டளையை வழங்கியுள்ளது. வெளிக்கட மற்றும் பத்திரமுல்லையின் பொல்துவ சுற்றுவட்டத்தில் போராட்டம் மற்றும் சத்தியாகிரகம் நடத்த வேலையற்ற பட்டதாரிகள் திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது. இதனையடுத்து காவல்துறை முன்வைத்த கோரிக்கையின் பிரகாரம் குறித்த பகுதிகளில் போராட்டங்கள் மற்றும் சத்தியாகிரகத்தை மேற்கொள்ள இன்று முதல் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ஒன்றிணைந்த வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் தேசிய அமைப்பாளரான தம்மிக முனசிங்க, ஒன்றிணைந்த வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் தென் மாகாண தலைவரான ரசிக பிரசாத், மத்திய மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் சுமித் ரட்நாயக்க, ஒன்றிணைந்த வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் மேல் மாகாண உறுப்பினர் SML ரங்வாலா உள்ளிட்டவர்களுக்கு இந்த உத்தரவு தொடர்பான அறிவித்தல் அனுப்பப்பட்டுள்ளது. குறித்த நாட்களில் பொதுமக்கள் மற்றும் பாதசாரிகள் வீதியை பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் எந்தவொரு வீதிகளையும் மறைக்கவோ, போராட்டம் நடத்தவோ அல்லது வன்முறை செயல்களில் ஈடுபடவோ கூடாதென்று நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. பொதுமக்கள் பிரதிநிதிகளின் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை மீறும் மற்றும் பணியில் உள்ள அரசு அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. எந்தவொரு நபருக்கும் இடையூறு ஏற்படாத வகையில் இந்த போராட்டம் நடத்தப்படுவதை அனைத்து பிரதிவாதிகளும் ஆதரவாளர்களும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் தனது உத்தரவில் தெரிவித்துள்ளது.
இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறிய இழுவைமடி கடற்றொழிலை வெளிப்படுத்தும் ஆவணப்படம் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் ஒப்படைக்கப்படுவதற்காக ஸ்ரீலங்காவின் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் ஏற்பாட்டில் இந்த ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டுள்ள நிலையில் வடமாகாணத்தில் கடற்றொழில் திணைக்களத்தின் கீழ் நீண்ட காலமாக பணியாற்றும் அதிகாரிகளால் அநீதிகள் இழைக்கப்படுவதாக கடற்றொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் கந்தர் மடத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் பொதுமக்கள் தொடர்பாடல் அலுவலகத்தில் கடல் தொழில் அமைச்சரிடம் கடற்றொழில் அமைப்பின் பிரதிநிதிகளால் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல்களை எடுத்துக்காட்டும் ஆவணப்படம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறிய இழுவைமடி கடற்றொழில் நடவடிக்கைகளால் கடல் வளங்கள் பாதிக்கப்படுவதுடன் பல லட்சக்கணக்கான சொத்துக்கள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த நகர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கூடுதலாக அனைத்து மக்களாலும் அனைத்து ஊடகங்களாலும் பேசப்பட்ட விடயமாக இருந்த போதிலும் கூட இந்த விடயத்தை மீண்டும் அடிக்கத்தான் அம்மி நகரும் என்பது போன்று மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனைகளையே மக்கள் மத்தியில் பேசுவதன் மூலமாக அல்லது இந்திய ஊடகங்களுக்கு பேசுவதன் மூலமாகவே இதற்கான தீர்வினை எட்ட முடியும் என்று நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு அன்னராசா அவர்களும் ஆலம் அவர்களால் சமர்ப்பிக்கப்படுகின்ற இந்த ஆவணப்படத்தையும் இந்த அறிக்கை அது மாத்திரமல்ல கடந்த காலத்தை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த துறை மீன்பிடி அமைச்சில் இருக்கின்ற பல்வேறு நிறுவனங்களை அனைத்தையும் தேடி பார்க்கின்ற பொழுது அந்த அனைத்து நிறுவனங்களிலும் இருக்கின்ற முக்கிய அதிகாரிகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே பாரிய துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டவர்களாகவே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் இந்த பிரச்சனை மேலும் மேலும் பூதகரமாகி வருகின்றது. இப்பொழுது இது மக்கள் மத்தியில் பேசுபடும் பொருளாக மாறி வருகின்றது. அதனால் நானும் கூட அமைச்சர் என்ற வகையில் இதற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாங்கள் ஆரம்பித்தோம். கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி மற்றும் பச்சிலைப்பள்ளி ஆகிய இரு பிரதேச சபைகளையும் தமிழரசுக் கட்சி மீண்டும் கைப்பற்றும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கரைச்சி மற்றும் பச்சிலைப்பள்ளிக்கான வேட்புமனுக்களை இலங்கை தமிழரசுக் கட்சி இன்றைய தினம் தாக்கல் செய்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் வடக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் தம்பிராஜா குருகுலராஜா, கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை செயலாளர் வீரவாகு விஜயகுமார் உள்ளிட்டோர் வேட்பு மனுக்களை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று நண்பகல் கையளித்தனர். தமிழரசு கட்சி சார்பாக கரைச்சி பிரதேச சபை, பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகளுக்கான உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் நியமன பத்திரங்களை இன்று நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம். மிக முக்கியமான வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் ஒரு முக்கிய ஸ்தானத்தில் இருக்கின்ற கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மிக பிரதானமான கரைச்சி பிரதேச சபையும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையும் சிறப்பு வாய்ந்தவை. கடந்த காலத்தில் நாங்கள் அந்த இரண்டு சபைகளுக்கூடாக ஆட்சிகளை நடத்தியிருந்தோம். மக்களுடைய பேராதரவோடு இம்முறையும் மீண்டும் முழுமையான ஆசனங்களோடு வெற்றி பெற்று பூரணமாக அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து மக்களுக்கான பணிகளை ஒரு உள்ளூர் அதிகார சபை என்ற வகையிலும் ஒரு சிற்றரசு என்ற வகையிலும் நேர்மையோடும் தூய்மையான கரங்களோடும் உண்மைத்தன்மையோடும் எங்களுடைய ஆட்சியை நடத்துவதற்கான ஆணையை மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான இன்றைய நாள் பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய வெற்றி கிளிநொச்சியில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாள் எங்களுடைய நியமன பத்திர தாக்கல்கள் எங்களுக்கு சிறப்பானதாக அமைந்திருக்கிறது. இதேபோன்று உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா யாழ்ப்பாணத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார். இன்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தேர்தல்கள் அலுவலகத்தில் யாழில் உள்ள 5 உள்ளூராட்சி சபைகளுக்குமான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணத்தினை பிரதான அரசியல் கட்சிகள் செலுத்தியுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணங்களை பிரதான அரசியல் கட்சிகள் இன்று செலுத்தியுள்ளன. இதன்படி இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பில் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தலைமையில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே நாங்கள் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே 11 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டணத்தை நாங்கள் செலுத்தியிருக்கிறோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 12 உள்ளூராட்சி மன்றங்கள், அந்த வகையிலே காத்தாங்குடி நகர சபையை தவிர்த்து மற்ற ஏனைய 11 சபைகளுக்கும் நாங்கள் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சார்பிலே கட்டணத்தை செலுத்தியிருக்கிறோம். இதிலே மிக முக்கியமாக இந்த தேர்தலிலே உள்ளூராட்சி மன்றங்களிலே சபையிலே ஆட்சி அமைக்கிறதுன்றதையும் தாண்டி கட்சியினுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்கும் ஒரு வகையான ஒரு சந்தர்ப்பமாக தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். ஏனென்றால்
உங்களுக்கு தெரியும் 2025ஆம் ஆண்டிலே 3ஆம் முறை வேட்பாளர்களை தெரிவு செய்யும் பொழுது நான் நினைக்கிறேன் நாங்கள் எல்லா வட்டாரங்களிலேயும் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து ஒரு சிறந்த வேட்பாளர்களை பட்டியலை தயாரிக்கிறதுக்கான ஒரு படிப்பினையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அந்த வகையிலே அது அனைத்தையும் வைத்து நாங்கள் இம்முறை ஒரு சிறந்த வேட்பாளர்களை முன்னிறுத்துவதற்கு அனைத்து விடயங்களையும் தயாராக இருக்கிறோம். தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தலைமையில் உள்ளூராட்சி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நலீம் தலைமையில் கட்சிக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினர் தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் கிளிநொச்சியில் இன்று கட்டுப்பணத்தினை செலுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இருந்து கடற்றொழில் நடவடிக்கைகளுக்காக சென்ற 2 கடற்றொழிலாளர்கள் காணாமல் போயுள்ளனர். ஊர்காவற்றுறை கண்ணகி அம்மன் இறங்கு தளத்தில் இருந்து நீலம் மற்றும் வெள்ளை நிற படகில் 2 கடற்றொழிலாளர்களும் நேற்று முன்தினம் கடலுக்கு சென்றுள்ளனர். எனினும் இருவரும் இதுவரையில் கரை திரும்பவில்லை என யாழ்ப்பாண மாவட்ட நீரியல் வள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ஜே சுதாகரன் தெரிவித்துள்ளார். காணாமல் போன கடற்றொழிலாளர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 39வது பொது பட்டமளிப்பு விழா நாளை மறுதினம் 19ஆம் தேதி புதன்கிழமை முதல் எதிர்வரும் 22ஆம் தேதி சனிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது. இந்த 4 நாட்களும் 13 அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் பட்டமளிப்பு விழா நடைபெறவுள்ளதாக பட்டமளிப்பு விழா குழுவின் தலைவரும் கலை பீடாதிபதியுமான பேராசிரியர் சி ரகுராம் கூறியுள்ளார். பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீ சர்க்குணராஜா தலைமை தாங்கி பட்டதாரிகளுக்கான பட்டங்களையும் தகமை சான்றிதழ்களையும் தங்கப் பதக்கங்களையும் பரிசில்களையும் புலமை பரிசில்களையும் வழங்கி கௌரவிப்பார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பட்டமளிப்பு விழாவானது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டு பொன்விழா ஆண்டு நிறைவில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா தேவகுளம் வயல்வெளியில் இளைஞர் ஒருவரின் சடலம் இன்று காலை ஸ்ரீலங்கா காவல்துறையால் மீட்கப்பட்டுள்ளது. மரவன்குளம் பகுதியைச் சேர்ந்த மணிரத்னம் கருணா என்கின்ற 23 வயதுடைய இளைஞரை உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இளைஞரின் சடலம் காணப்பட்ட பகுதிக்கருகில் அவர் கொண்டு சென்ற பொதி, பாதணி மற்றும் தலைக்கவசம் ஆகியனவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அந்த பகுதிக்கு வெளியே உள்ள வீதியில் இளைஞர் சென்றதாக கூறப்படும் ஒன்றுலையும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சடலத்தை இன்று காலை அவதானித்த ஊரவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஈச்சங்குளம் காவல்துறையினர் சடலத்தை மீட்டதுடன் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டின் சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த தீர்மானம் 91 மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவராக அப்பாவு சிறப்பாக செயல்படுவதாக கூறியுள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனது தலையீடு அமைச்சர்களின் தலையீடு இன்றி அவர் பணி செய்வதாகவும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டின் சட்டசபையில் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுகவினர் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது அவையை துணை சபாநாயகர் வழிநடத்தினார். சட்டசபையின் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழிந்ததுடன் எஸ்.பி. வேலுமணி அதனை வழிமொழிந்தார். சட்டசபை தலைவர் அனைவருக்கும் பொதுவானவர் என்ற போதிலும் மக்கள் பிரச்சினைகளை அவையில் பேச அனுமதி அளிக்காமல் சபாநாயகர் அப்பாவு பாரபட்சம் காட்டுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக குற்றம் சாட்டினார். சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்கள் நம்பிக்கையை இழந்தவர்களே இவ்வாறு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளனர் என சாடியுள்ளார். சபாநாயகர் நடுநிலையுடன் செயற்படுகிறார் எனவும் அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்தில் பல உண்மைக்கு புறம்பான செய்திகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு 63 பேர் ஆதரவாக வாக்களித்தனர். குறிப்பாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு வழங்கியிருந்தனர். அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு எதிராக 154 பேர் வாக்களித்த நிலையில் தீர்மானம் தோல்வியடைந்தது. நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்த நிலையில் மீண்டும் சபாநாயகர் இருக்கையில் அப்பாவு அமர்ந்தபோது ஆளும் கட்சி சட்டசபை உறுப்பினர்கள் கைதட்டி உற்சாக வரவேற்பு அளித்தனர். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை தாம் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க உக்ரைன் பிரதிநிதிகள் சவுதி அரேபியாவில் சந்தித்து பேச்சு நடத்தி ஒரு வாரத்தின் பின்னர் அவரின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா நேற்றிரவும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியுள்ள நிலையில் நாட்டின் வட பிராந்திய மீது
படையெடுப்பதற்கு ரஷ்யா தற்போது முயற்சிப்பதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த அமெரிக்கா தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற போதிலும் இந்த விடயத்தில் நிலையான ஒரு நிலைப்பாட்டை இதுவரையில் அறிவிக்காத ரஷ்யா பல்வேறு நிபந்தனைகளை விதித்துள்ளது. இந்த நிலையில் ரஷ்ய ஜனாதிபதியுடன் நாளை நடத்தவுள்ள கலந்துரையாடலில் நிலத்தை பற்றி பேசவுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். எனினும் போருக்கு முன்னர் இருந்ததை விட தற்போதுள்ள நிலைமை வித்தியாசமானது என்பதை அனைவரும் அறிந்துள்ளதாக அவர் நினைவூட்டியுள்ளார். இதனை தவிர மின் உற்பத்தி நிலையங்கள் குறித்தும் விளாடிமிர் புடினுடன் பேச எதிர்பார்த்துள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த விடயங்கள் தொடர்பில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் தரப்புகளுடன் அதிக அளவில் விவாதித்துள்ளதாக கூறியுள்ள அவர் சில சொத்துக்களை பிரிப்பது குறித்து ஏற்கனவே கலந்துரையாடியுள்ளதாக கூறியுள்ளார். போரை முடிவுக்கு கொண்டுவர முடியுமா என்பது குறித்தும் கவனம் செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த போரை ஒரு சில வேளை முடிவுக்கு கொண்டுவர முடியும் அல்லது முடியாமல் போகும் என கூறியுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எனினும் சிறந்த வாய்ப்பொன்று உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் 174 ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளதாக உக்ரைன் கூறியுள்ளதோடு உக்ரைனின் 72 ஆளில்லா விமானங்களை தாம் தாக்கி அளித்துள்ளதாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரணிலையும் விட்டு வைக்கப் போவதில்லை, குற்றமிழைத்தால் தண்டனை நிச்சயம் என்கிறார் டில்வின் சில்வா. ஜேவிபியினரின் அட்டூழியங்களை பட்டியலிட்டுள்ள பட்டலந்த ஆணைக்குழு, ஐக்கிய தேசிய கட்சியினர் இலக்கு வைக்கப்பட்டதாக கூறும் பஜிர. உண்மை ஆணைக்குழு நிறுவப்பட வேண்டும் என்கிறார் ஸ்ரீலங்கா அமைச்சர். இலங்கையர்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் எனவும் கருத்து. வைத்தியரை வன்புணர்ந்தவருக்கு நீதிமன்றம் வழங்கிய கட்டளை, விசாரணைகளை தொடரும் அனுராதபுரம் காவல்துறை. வேலையில்லா பட்டதாரிகளின் போராட்டத்திற்கு தடை, பொதுமக்களுக்கு இடையூறு என தெரிவித்து நீதிமன்றம் உத்தரவு. வடக்கில் கடற்றொழில் திணைக்கள ஊழியர்களுக்கு சிக்கல், ஊழல் மோசடிகளுக்கு எதிராக நடவடிக்கை என்கிறார் அமைச்சர். புட்டினுடன் பேசும் ட்ரம்ப், உக்ரைனுக்குள் தொடர்ந்து முன்னேறும் ரஷ்ய படைகள். இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.